நேற்று 36வது ஐபிஎல் ஆட்டம் லக்னோ அணிக்கும் ராஜஸ்தான் அணிகளுக்கும் இடையே பரபரப்பாக நடந்திருந்தது. ஸோ இந்த ஆட்டத்தில் கடைசி நேரத்தில் வெறும் 2 ரன் வித்தியாசத்தில் தான் லக்னோ அணி ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லக்னோ அணி ஓனர் ஏற்கனவே அவர் எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு ஓனர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் செஞ்ச ஒரு மோசமான செய்கை, லக்னோ அணியின் இளம் பிளேயர், அதாவது சின்ன பையனை பேசி மயக்கி தன் கூட அழைச்சிட்டு போற மாதிரியான செயல்ல லக்னோ ஓனர் அவர் ஈடுபட்டிருக்காரு. இதனால மிகப்பெரிய பரபரப்பு சர்ச்சை நேற்றைய ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைதானத்தில் நடந்திருக்கு. அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே ஒரு 14 வயது சிறுவன் வைபவ் அவரை 1,10,00,000 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் அணி ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க. ஸோ நேற்று சஞ்சு சாம்சன் அவர் விளையாட முடியாமல் போனதால வைபவ் ஜெய்ஸ்வால் 2 பேருமே தான் ஓப்பனர்களாக இறங்கினாங்க. வைபவ் 20 பால் தான் ஃபேஸ் பண்ணாரு. சிக்ஸர்கள் பவுண்டரிகளை ரொம்ப அசால்ட்டா அழகா தட்டி விட்டு 34 ரன்கள் எடுத்து ஒரு அற்புதமான இன்னிங்ஸை விளையாண்டு வெளியேறினாரு. இதை பார்த்த உலக அளவில் இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிட்டாங்க. 14 வயசுலேயே இந்த பையனுக்கு, அதுவும் டெபியூட் ஆட்டத்திலேயே இவ்வளவு பெரிய டேலண்டா, இவன் லைஃப்ல எங்கேயோ போக போறான், கிரிக்கெட்ல எங்கேயோ வளர்ந்து போக போறான் அப்படிங்கிற நம்பிக்கை இவன் மேல வர்ற மாதிரி தான் வைபவ் அவருடைய பேட்டிங் நேத்து அமைஞ்சிருந்தது. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் 2 ரன் வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க லக்னோ அணியின் ஓபனர், சக பிளேயர்கள், ராஜஸ்தான் அணியின் பிளேயர்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, முக்கியமாக வைபவ் அவர்கிட்ட வர்றப்ப வைபவ் அவருக்கு ஒரு தங்க சங்கிலி, அதாவது நல்ல தடிமனான இருக்கிற ஒரு கோல்டு செயினை வைபவ் அவருக்கு இலவசமாக ஒரு கிஃப்டாக லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணி ஓனர் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வைபவ் கழுத்திலேயே போட்டு விட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாகவும் வைபவ் அவர்கிட்ட சில மணி நேரங்கள் லக்னோ அணி ஓனர் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வைபவ் ராஜஸ்தான் அணியின் பிளேயர்கள், சக பிளேயர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகாம லக்னோ அணியின் டீம்மேட் மாதிரி அவங்க கிட்டேயே, அவங்க பின்னாடியே, அதாவது லக்னோ அணி ஓனர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு வைபவ். அதுக்கப்புறமா லக்னோ அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூம் வரைக்கும் வைபவ் அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ராஜஸ்தான் அணி பக்கம் அவர் திரும்பி வந்திருக்காரு. ஸோ இதை பார்த்தா ராஜஸ்தான் அணியின் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கர ஷாக், எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. லக்னோ அணியின் ஓனர் வைபவ் அவரை அவங்களுடைய அணி, அதாவது லக்னோ அணிக்குள்ள நிரந்தரமா இழுக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டிருக்காரு. அதனால தான் வைபவ் அவருக்கு ஆசைகளை தூண்டும் விதமா, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவனு சின்ன பையன் தான், 14 வயசு பையன் தான், அவனுடைய ஆசைகளை தூண்டும் விதமா ஒரு மிகப்பெரிய தங்க சங்கிலிய பரிசாக கொடுத்து வைபவ அடுத்த ஆண்டு ஐபிஎல் இருந்து லக்னோ அணி பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையில இப்ப இருந்தே லக்னோ அணியின் ஓனர் அவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்த ரியான் பராக், சஞ்சு சாம்சன், அதே போல ராகுல் டிராவிட் எல்லாருமே பயங்கரமா கோபம் அடைஞ்சு கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாம லக்னோ அணியின் ஓனர் அவங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு ராஜஸ்தான் டீம்மேட்ஸ் எல்லாருமே லக்னோ அணி மேல பயங்கரம் கோபமா கொந்தளிச்சு போயிருக்காங்க.